வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் நிலையில் நாளை மறுநாள் புயலாக மாறும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயல் வரும் 28ஆம் தேதி ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் புயல் காரணமாக நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயலால் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு இருக்காது என பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மழை அதிகமாக இருக்கும் என்பதால் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் பருவமழை பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்த நிலையில் 47 பேர் காயமடைந்திருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். நெல் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்திய பிறகு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, நெல்லை, அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருவள்ளூர், கடலூர், தூத்துக்குடி, கோவை, நாகையில் மாநில பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை காரணமாக நாகை, இலங்கை இடையிலான கப்பல் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 28ஆம் தேதி வரை கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மாமல்லபுரம் மற்றும் மதுராந்தகம் அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்தனர். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூரில் நடைபெற இருந்த மத்திய குழுவின் ஆய்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்கு ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 65,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு குறைந்த நிலையில் நீர்வரத்தும் குறைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் எல்லிஸ் அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க விழுப்புரம் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் குழித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கியது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கனமழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் விவசாயி ஒருவர் டிராக்டரை ஓட்டி பயிர்களை அழித்தார். கனமழையால் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட நீர் கடலூர் மாவட்ட தடுப்பணைகளை தாண்டி கடலில் சென்று கலக்கும் ரம்மியமான காட்சிகள் வெளியாகி உள்ளது. திருப்பதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் காய்ச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாமக செயல் தலைவராக ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்தி நியமனம். தர்மபுரி பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை தாவேகா தலைவர் விஜய் வரும் 27ஆம் தேதி சந்திக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்குவதற்காக மாமல்லபுரத்தில் 50 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சி என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூர் அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. வாட்டர் வாஷ் செய்வதற்காக வந்த காரை மதுபோதையில் எடுத்துச் சென்ற போது விபத்து ஏற்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் விடுமுறை. 28, 29, 30 ஆகிய தேதிகளில் மதுபான கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் மல்லிகை பூ கிலோ 1300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முகூர்த்த நாட்கள் வருவதால் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடியில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. அணியில் இடம்பெற்றிருந்த கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவிற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என இயக்குனர் ப. ரஞ்சித் கோரிக்கை விடுத்துள்ளார். இரட்டை கொலை வழக்கில் தலைமறைவான குற்றவாளியை ராஜஸ்தான் சென்று சீர்காழி போலீசார் கைது செய்தனர். 3 ஆண்டுகள் வடமாநிலத்தில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய காவலர்கள் குற்றவாளியை மடக்கி பிடித்து விமானத்தில் அழைத்து வந்தனர். அதானி குழுமத்தில் LIC நிறுவனம் 32,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு முடிவுகளில் வேறு நிறுவனங்கள் பங்கு வகிக்காது என LIC விளக்கம் அளித்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பைக்கில் வந்த நபர் கிரிக்கெட் வீராங்கனைகளை பின்தொடர்ந்து சென்று பாலியல் தொல்லை அளித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடிகை ஓட்டிச் சென்ற கார் மோதி 3 பேர் படுகாயமடைந்த சம்பவம். விபத்து தொடர்பாக நடிகை திவ்யா சுரேஷ் மீது பெங்களூரு போலீசார் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாக்பூரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் பறவை மோதிய நிலையில் முன்னெச்சரிக்கையாக நாக்பூரில் தரையிறக்கப்பட்டது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 2.30 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்க வியாபாரத்திற்காக பணத்தை கொண்டு சென்றதாக தெரிவித்துள்ளனர். மன்னராட்சி நடைபெற்று வரும் தாய்லாந்து நாட்டின் ராணி சிரிகிட் உடல்நலக்குறைவால் காலமானார். ராணியின் மறைவை தொடர்ந்து மலேசியாவில் ஏசியான் உச்சி மாநாட்டில் தாய்லாந்து பிரதமர் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காசாவில் நிவாரணப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற லாரிகளை பொதுமக்கள் பின்தொடர்ந்து சென்ற காட்சிகள் வெளியாகி நெஞ்சை உலுக்குகிறது. நிவாரணப் பொருட்களை பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு அள்ளிச் சென்றனர்.